ட்ரெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். புதுக்கட்சி ஆரம்பிக்க அண்ணாமலைக்கு கிரீன் சிக்னல் கொடுத்தாரா ரஜினி? ஏன், எதுக்கு அப்படின்றத டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். கொஞ்ச காலமா அண்ணாமலையுடைய செயல்பாடுகள் தமிழ்நாட்டில இருந்து கொஞ்சம் விலகியே இருந்ததுங்க. தேர்தலுக்கு முன்பாகவே அவருடைய செயல்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணுச்சுன்னா நிப்பாட்டிட்டே இருந்தார். தேர்தலுக்கு பிறகு ரொம்ப சைலண்ட் மோட்ல போயிட்டு எங்கங்க மனுஷனை காணணும் அப்படின்ற ரேஞ்சுக்கு தேடுற அளவுக்கு என்ன பண்ணிட்டாரு, வச்சுட்டாரு. நேபாளத்துக்கு ஆன்மீக பயணமா சென்றிருக்கிற ரஜினிகாந்த் வர வரைக்கும் மனுஷன் கொஞ்சம் சைலண்ட் மோட்ல தான் இருப்பாரு, வெளியில வராம தான் இருப்பாரு. ஏன்னா ரஜினியை சந்தித்த பிறகு அண்ணாமலை அவர்கள் புது கட்சி ஆரம்பிக்க போகிறார் அப்படின்ற ஒரு செய்தி தான் அரசியல் வட்டாரத்துல பரவிட்டு இருக்கு. கொஞ்ச காலமாவே பாஜகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் அண்ணாமலை அவர்கள் செயல்பட்டு இருக்காரு. இந்த மும்மொழி கொள்கையா இருக்கட்டும், PMC திட்டமா இருக்கட்டும், அது கேந்திர வித்யாலய ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா இந்த 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இந்த 3வது மொழியை இது பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா அண்ணாமலை அவர்கள் பாஜகவின் எதிர்ப்பு நிலையிலேயே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். தேர்தலுக்கு முன்பாகவே பாஜக மேலிடம் இவரை கைவிட்டுருச்சு அப்படின்னு தான் பார்க்கணும். கவுண்டம்பாளையம் சிங்காநல்லூர் தொகுதியை அதிமுகவிடம் கேட்டு வாங்குங்க அப்படின்ற ஒற்றை குரலை தான் அண்ணாமலை அவர்கள் முன் வச்சார். அந்த தொகுதி கிடைக்கலன்னா நான் எலெக்ஷன்ல நிக்க மாட்டேன், ஒதுங்கி நின்றுடுவேன் அப்படின்னு ரொம்ப கராரா இருந்தார். ஸோ பாஜக எந்த அளவுக்கு முயற்சித்தாங்களோ அந்த அளவுக்கு தோல்வியை முட்டுறாங்க எடப்பாடி பழனிசாமி கிட்ட. ஸோ இதனால தேர்தல் இருந்து கொஞ்சம் விலகியே இருந்தாரு அண்ணாமலை அவர்கள். பிரச்சாரங்களை போய் சரியா ஈடுபடுறது இல்லை, அதே போல முழுமூச்சா தேர்தலில் செயல்படவே இல்லை, வியூகங்களை வகுக்கல அப்படின்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டு டெல்லி பாஜக கிட்ட தமிழ்நாடு பாஜக கம்ப்ளைண்டாவே கொடுத்தாங்க. அண்ணாமலை அண்ணன் சரியா செயல்பட மாட்டாருங்க, தொகுதிக்கு சரியா வரமாட்டேங்கிறாரு, அதே போல வியூகங்களை வகுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு. நீங்க அண்ணாமலை அவர்கள் 2024 அதிமுக கூட்டணியில இல்லாத போதே எந்த அளவுக்கு தேர்தல் வியூகங்களை வகுத்து எந்த அளவுக்கு முழுமூச்சா செயல்பட்டார் அப்படின்றதுல எல்லாருமே பார்த்தோம். ஆனா இது சட்டமன்றத்துல அண்ணாமலையுடைய ஈடுபாடு இருந்ததா அப்படின்னா கிடையவே கிடையாது. இத்தனைக்கும் அவரு மாநில தலைவரா இல்ல, டெல்லி பாஜக அவரை கூப்பிட்டு அறிவுரை சொல்லி இந்த எலெக்ஷன்ல நீங்க வேலை செய்யுங்க, கண்டிப்பா நம்ம தான் ஆட்சிக்கு வருவோம், உங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு டெல்லி பாஜக சொல்லியும் அண்ணாமலை அவர்களும் அண்ணாமலையுடைய ஆதரவாளர்களும் கொஞ்சம் ஒதுங்கி நின்று என்ன பண்ணாங்க, வேலை பார்த்தாங்க. ஒருவேளை அவருக்கு தெரிஞ்சிருக்குமோ என்னமோ நம்மளுக்கு தெரியல, விஜய் தான் ஆட்சி பிடிக்க போறாரு, எதுக்குப்பா நம்ம தொண்டை தண்ணி கத்த வத்தணும், எதுக்கு நம்ம எனர்ஜியை வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஒதுங்கி நின்னாரா, இல்ல தனக்கு அங்கீகாரம் இங்க மறுக்கப்பட்டது அப்படின்றதுனால ஒதுங்கி நின்னாரா அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. அப்பவே பேசப்பட்டது எடப்பாடி பழனிசாமியால தான் அவருடைய பதவி போச்சு, அதனால தான் அவர் இந்த அளவுக்கு திரும்பி நின்னுட்டாரு அப்படின்னு பலரும் பேச ஆரம்பிச்சாங்க. சோ அதெல்லாம் கிடையாதுங்க. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிறதுக்கு இந்த அண்ணாமலை ஓடாட்டம் ஓடி என்ன பண்ணுவான், உழைப்பான் அப்படின்றதெல்லாம் அவர் சொன்னாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இருந்தாலும் உள்ளுக்குள்ள பயங்கரமான ஒரு வெஞ்சஸ் அவர்களுக்கு இருந்தது அப்படின்னு இங்க பேசப்படுது. சோ அந்த வகையில அண்ணாமலை அவர்கள் கொஞ்சம் ஒதுங்கி நின்னாரு அப்படின்னு பேசப்படுது. சோ இப்படியா போயின்னு இருக்கும் பொழுதுதான் இந்த கல்வியாண்டிலேயே இந்த CBSE பள்ளி எல்லாம் இருக்குல்ல, இங்க பாத்தீங்கன்னா மும்மொழி கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு பாஜக ஒரு அவசரமா ஒரு விஷயத்தை செயல்படுத்துறாங்க. இதை எதிர்த்து தான் அண்ணாமலை அவர்கள் குரல் கொடுக்கிறாரு. அது மாத்திரம் இல்ல, திமுக அரசை எந்த அளவுக்கு இவர் கடுமையா விமர்சிச்சாரோ இதே திமுக ஆட்சியில நடந்ததை விட அதிகமா தாவேகா ஆட்சியில நடக்குது. ஆனா அண்ணாமலை அண்ணன் இங்க இவ்வளவு எடுத்துக்கங்க, அவர் சொந்த மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம், அவர் கொங்கு பெல்ட், அவர் கொங்கு நாடு, அந்த ஒரு பகுதியிலே சூலூர் சிறுமி வழக்கு, அதுல கூட அண்ணாமலை அவர்கள் குரல் கொடுக்காம இருந்து ஒதுங்கி நின்னாரு அப்படின்னு தான் இங்க பார்க்கணும். ஏன்னா அவர் சொந்த மாவட்டம். அப்படி இருக்கும் பொழுது அதுலயே குரல் கொடுக்கல அப்படின்னா எல்லாத்திலயும் அவர் என்ன பண்ணாரு, விலகியே இருந்தாரு. எந்த ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லவே கிடையாது, எந்த ஒரு விமர்சனங்களை முன்வைத்தது கிடையாது அப்படின்றதுல கொஞ்சம் ஒதுங்கி இருந்தாரு. பாஜக தலைமை அவரை கைவிட்டுச்சு அப்படின்னு அவர் பெருசா நம்புறதுனால இதுக்கப்புறம் பாஜகவுடைய நம்பிக்கை நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி இருந்தாரு. புது கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு ரஜினி கிட்ட அவரு சில ஆலோசனைகள் கேட்டதாகவும் பேசப்படுது. ஏன்னா ரஜினி ஆல்ரெடி கட்சிக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுவும் இல்லாம ரஜினிக்கும் அண்ணாமலைக்கும் உள்ள இந்த உறவு முறை இருக்குல்ல, இது பயங்கரமா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பேசப்படுது. சோ அந்த வகையில இப்போ இங்க விஜய் ஒரு புதுசா கட்சி ஆரம்பிச்சு ஆட்சி பிடிச்சிட்டாரு. இவருக்கு நேர் எதிர்கோட்டில நிக்கிறது ரஜினிகாந்த். சோ அப்படி இருக்கும்போது ரஜினிகாந்துடைய ஆதரவு நம்ம பெற்று விட்டோம்னா இப்படியாவது நம்ம என்ன பண்ணலாம், அரசியல்ல கொஞ்சம் முட்டி மோதி வந்துடலாம் அப்படின்னு. இப்போ அண்ணாமலுடைய கணக்கு என்னவா இருக்குன்னா, திராவிட கட்சிகளான திமுக அதிமுக அப்படின்றது கொஞ்சம் மக்கள் வெறுத்துட்டாங்க. அடுத்தது புதுசாதான் என்ன பண்றாங்க, யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த இடத்தை ஃபில் பண்ணோம்னா நம்ம உள்ள வரலாம். ஆல்ரெடி நம்ம பாஜகவில் இருக்கும்போது பரிச்சயமானவங்க, மக்களுக்கு ரொம்ப பரிச்சயமானவங்க, அதனால நம்ம உள்ள வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு
ரஜினிகாந்தனுடைய ஆதரவோட இவர் உள்ள வந்திருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு. ஆல்ரெடி ரஜினி அவர்கள் கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு உடனே எந்த அளவுக்கு ஒரு புரட்சி ஏற்பட்டது தமிழ்நாட்டுக்குள்ள, எந்த அளவுக்கு ஒரு இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சு பல விஷயங்கள் ஏற்படுத்தினால இதை விட அதிக டபுள் மடங்கா ரஜினி அவர்களுக்கு ஆதரவு நிலைமை அப்படின்றது பயங்கரமா இருந்தது. தொண்டர்கள், மாவட்ட செயலாளர்கள் அப்படின்றத பல விதத்துல அவர் என்ன பண்ணாரு, கட்டமைச்சார். அதுக்கப்புறம் பாஜகவுடைய தலையீடு அதிகமா இருந்ததுனால அதுல இருந்து பேக் வந்தாரு அப்படின்னு கூட பேசப்படுது. சோ அந்த வகையில இப்போ ரஜினிகாந்தனுடைய சிக்னலுக்காக அண்ணாமலை அவர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆன்மீக பயணமா நேபாளத்துக்கு போயிருக்கிற ரஜினி அவர்கள் கூடிய விரைவில் சென்னைக்கு திரும்ப போறதாகவும், அப்ப அண்ணாமலையை சந்திக்கிறதுக்கு ரஜினி அவர்கள் கிரீன் சிக்னல் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு பேசுறது. இந்த கட்சியில ஓய்வு பெற்ற IPS IAS அதிகாரிகள், பல தொழிலதிபர்கள், அது இல்லாம நல்லா படித்தவர்கள், இவங்களை எல்லாரையுமே தன்னுடைய அரசியல் கட்சியில முக்கிய பதவியில கொடுத்து ஒரு அடுத்த கட்ட லெவலுக்கு எடுத்துட்டு போனோம் அப்படின்ற ஒரு ரேஞ்சில அண்ணாமலை அவர்கள் பக்காவா ஸ்கெட்ச் போட்டு கிரவுண்ட் லெவல்ல என்ன பண்ணிருக்காரு, வேலை செஞ்சு வச்சிருக்கிறாரு அப்படின்னு பேசப்படுது. ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா அறிவு சார்ந்தவர்கள் இங்க இந்த கட்சியில இருக்கணும், இளைஞர்கள் ரொம்ப முக்கியமா இருக்கணும் அப்படின்றத ரொம்ப எதிர்பார்க்கிறாரு. ரஜினியுடைய ஆதரவும் தனக்கு கிடைச்சதுன்னா அவங்களுடைய இந்த ரசிகர் மன்றம்லாம் இருக்குல்ல, அந்த மாவட்ட செயலாளர் அப்படின்ற ஒரு கட்டமைப்பு ரஜினிகாந்த் என்ன பண்ணாரு, கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்தார். அதை அப்படியே இதோட இணைச்சிட்டா தான் அடுத்த லெவலுக்கு வந்துடலாம், விஜய்க்கு முட்டு கொடுக்கிற ரேவ்ஜிக்கு நம்ம வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே விஜய்க்கும் ரஜினிக்கும் ஏகப்பட்ட ஒரு பிரச்சனை அரசியல் வட்டாரத்தில் போயிட்டு இருக்கு. ஆதவர்ஜனா கூட ரஜினியை எந்த அளவுக்கு தேர்தல் பிரச்சாரங்கள்ல ஒரு கடுமையான விமர்சனம் முன்வைத்தாரு, இதற்கு எதிர்வினைகள் எப்படிலாம் வந்தது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த ரூட்டை என்ன பண்றாரு, அண்ணாமலை அவர்கள் பிடிச்சிட்டாரு. ஸோ ரஜினியை பிடிச்சிட்டா நம்ம அடுத்த கட்டத்தில் வந்துடலாம் அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் ரஜினிகாந்த் மூலியமா அண்ணாமலை அவர்கள் இங்க கட்சி ஆரம்பிக்க போறாரு. அதுக்கு ரஜினி அவர்கள் கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாரு அப்படின்னு கூட பேசப்படுது. ஸோ விரைவில் ரஜினி அவர்களை சந்தித்து கூடிய விரைவில் அண்ணாமலை பர்த்டே அன்னைக்கு கூட அந்த கட்சி துவக்க விழா அப்படின்றது நிகழத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை தரப்புல இருந்து கூட பதில்கள் வந்துட்டு இருக்கு. இந்த இடைத்தேர்தலில் இப்ப திருச்சி கிழக்கு, அதே போல பாத்தீங்கன்னா இப்ப இந்த 4 எம்எல்ஏக்கள் அதிமுகவில் இருந்து போனாங்கல்ல, இந்த 4 எம்எல்ஏக்கள் சேர்த்து 5 தொகுதிக்கு இடைத்தேர்தல் வருதுல, இந்த இடைத்தேர்தலில் கூட அண்ணாமலை அவர்கள் போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பேசப்படுது. ஒருவேளை அவர் தனி கட்சி ஆரம்பிச்சா இங்க பாஜக தமிழ்நாட்டில் பெருசா அடி வாங்கும். ஸோ இதெல்லாம் எப்படி இவர் சமாளிக்க போறார் அப்படின்ற ஒரு விளைவுலாம் இருக்குது. ஏன்னா பாஜகலாம் சும்மா இருக்காது, பயங்கரமா அவங்க வேலை வருவாங்க. ஒருவேளை பாஜகவுடைய பிளானோட தான் வராரா அப்படின்றது கூட ஒரு பெரிய கேள்விக்குறியாகவும் இருக்கு. ஸோ என்னதான் இருந்தாலும் கூடிய விரைவில் அண்ணாமலை அவர்கள் ரஜினியுடன் ஆதரவுடன் அவரு கட்சி ஆரம்பிக்க போறார் அப்படின்றதா ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.